வணக்கம். இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல். நான் சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜீவ சமாதி எங்க இருக்குன்னா திருவொற்றியூர். திருவொற்றியூர் அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகம் வருவது அருள்மிகு தியாகராய சுவாமி கோவில், வடுவடி அம்மன் மற்றும் அந்த கோவிலில் இருக்கிற மண்ணாலான சுயம்பு லிங்கம் மற்றும் ரொம்ப அழகான ஒரு கடற்கரை, அங்க இருக்கிற துறைமுகம். இது மட்டும் இல்லாம திருவொற்றியூருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அதாவது சித்தர்களுக்கு மத்தியில் என்னன்னா நூத்துக்கணக்கான சித்தர்கள் வந்து சமாதி அடைஞ்ச ஒரு ஊர். அப்படி நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது. இப்ப பார்த்திருப்பீங்க. பட்டினத்தார், வீரராக சுவாமிகள், மௌன சுவாமிகள், சடையம்மா, நாதமுனி சுவாமிகள், கரபாத்திர சுவாமிகள், இந்த மாதிரி லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ சித்தர்களோட ஜீவ ஐக்கியம் அடைந்த இடம் இங்க இருக்கு. இந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஜீவ சமாதி ஸ்ரீ சுப்பையா அருள்மிகு அப்பையா இரட்டை சித்தர்கள் ஜீவ சமாதி. இது எங்க இருக்குன்னா அப்பர் சாமி கோவில் தெரு. அதாவது இப்ப பட்டினத்தார் கோவில் இருக்கிற அதே ஒரு மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா உள்ளது இடதுபுறம் இந்த தெரு இருக்கும். தெருவோட கடைசி நேர கடற்கரை போய் சேரும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விநாயகர் கோவில் இப்ப நீங்க பாக்குறீங்க. அதை தாண்டி போனா உங்களது ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன ஒரு சந்து இருக்கும். அதுக்குள்ள இந்த அழகான இரட்டையர் ஜீவ சமாதி இருக்கு. திருவொற்றியூரை பத்தி பார்த்தோம்னா இங்க பல சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. கடந்த ஒரு 200 வருஷமா நிறைய மக்கள் தொகை இங்க அதிகமாகி நிறைய வீடுகள் கட்டும்போது நிறைய ஜீவசமாதிகள் வந்து அதனால அழிஞ்சு போச்சு. சிலது கடல் உள்ள போனதாகவும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சுனாமிகள்னால. அப்ப என்னன்னா 1980ஆம் ஆண்டு மரகதாம்பாள் அப்படி என்று சொல்ற ஒருத்தங்க இந்த இடத்த வாங்குறாங்க. 30 வருஷ காலம் அங்கதான் தங்கி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு விமானமும் ஒரு சின்ன மண்டபம் இருந்திருக்கு. அதுக்குள்ளதான் இந்த சிவலிங்கங்கள் இருந்திருக்கு. இது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதன் பிறகு அவர் அங்க வழியில வந்து சில மாரிராஜன் அவர்கள் இங்க இருந்திருக்காங்க. அப்போ ஒரு அரௌண்ட் ஒரு ஒரு 2018 அந்த காலகட்டத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 10-20 பேர் வந்து சித்த யோகிகளா அவங்க யாருன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இது வந்து ஒரு ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த சித்தரை பத்தியும் விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த இடத்த வந்து நல்ல சுத்தம் பண்ணி இதை வந்து அழகான ஒரு ஆலயமா அவங்க மாத்திருக்காங்க. கண்டிப்பா இங்க இதை இப்போ வரைக்கும் நிர்வாகம் பண்ணிட்டு வருவாங்க. இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இப்ப ஐயாவோட குரு பூஜையும் வரப்போகுது. அதுக்காக வந்து சில ஆயத்த வேலைகள்ல அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. இந்த இந்த வீடியோ கடைசியில வந்து என்னைக்கு குரு பூஜை, அதோட அழைப்பிதழ், இவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். உங்களால முடிஞ்ச உதவியை வந்து நீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சுவாமிகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவருடைய இயற்பெயர் வந்து திருவேங்கடம். இவர் பிறந்த ஊர் சித்தூர் இல்ல புத்தூர்னு சொல்றாங்க. ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். இவருக்கு அப்புறம் சின்ன வயசுலயே வந்து சித்த ஞானம் கிடைச்சு மிகப்பெரிய சித்திகளான கூடு விட்டு கூடு பாயறது, நவகண்ட யோகம், இந்த மாதிரி பெரிய சித்தியெல்லாம் அடைஞ்சிருக்காரு. கருவூரர் சித்தர் வழியில வந்தவர்னும் இவரை பத்தி சில பேர் சொல்றாங்க. இவர் கூட இருந்த அப்பையா வந்து இவருடைய சிஷ்யர்னு சொல்றாங்க. இல்ல சில பேர் இல்ல அவருடைய நண்பர்னு சொல்றாங்க. இதுக்கான சரியான விவரம் நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. ஸோ 2 சித்தர்களுமே சென்னையில வந்து ரொம்ப வருஷம் இருந்திருக்காங்க. இவங்க இருந்த சமகாலத்துல இருந்த மத்த சித்தர்கள் தான் நம்ம மௌன சுவாமிகள், சிதம்பரம் பெரிய சுவாமிகள், அப்பர் சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் பட்டினத்தார் உட்பட அந்த நேரத்துல இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த நேரத்துல ஒரு குழுவாக இணைந்து நிறைய விஷயங்கள பத்தி பேசியிருக்காங்க. கோவில்ல இருக்கட்டும், இல்ல மயிலாப்பூர் சித்தர் குளம், இப்ப சித்திர குளம்னு சொல்றோம். அந்த சித்தர் குளம் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்படிப்பட்ட மகான்கள் கூட வந்து இவர் இருந்திருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்து பயன்பெற்றவர்கள சில பேர் நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து தியானம் பண்ணும்போது அப்படி ஒரு அமைதி கிடைக்குது. பலவிதமான நோய்கள் தீர்ந்து போகுது. நல்ல விஷயங்கள் வந்து குடும்பத்துல நடக்குது. ஒருத்தருக்கு வந்து இது காலேஜ்ல சீட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாரு. பையனுக்கு அவருக்கு சீட் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்க போய் கேள்விப்பட்டேன். அதாவது சித்த புருஷர்கள் எப்பவுமே வந்து தன்னை நோக்கி வர பக்தர்களுக்கு என்ன தேவையோ அத கண்டிப்பா குடுப்பாங்க. இன்னும் ஒரு மிக சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த கோயிலுக்குள்ள நீங்க போய் அந்த ஜீவசமாதி பக்கத்திலேயே உட்காரலாம். தொட்டு நீங்க வணங்கலாம். இது வந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. இது வந்து ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நீங்க தயவு செய்து அங்க போய் பார்க்கணும். அந்த கடற்கரையை ஒட்டி இது இருக்கிறதுனால ரொம்ப ரம்மியமான ஒரு சூழல் இந்த இடத்துல நீங்க எப்பவும் பார்க்கலாம். ஐம்பொன்னால ஆன சில நடராஜர் சிலைகள் மற்றும் சில சுவாமிகளோட சிலைகளை நீங்க அங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா இதுக்கு அலங்காரம் பண்ணி இத நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. அது தவிர தினமும் இங்க அன்னதானம் நடக்குது. அதுக்கான முயற்சிகளும் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. அதனால பக்தர்கள் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக இங்க செய்ய வேண்டும். இருக்கிற இந்த விநாயகர் சிற்பத்தை வச்சு சொல்றாங்க. இது
200 அல்லது 300 வருஷம் பழசாக இருக்கலாம் என்று. இங்க ரொம்ப ரம்மியமான ஒரு சூழல் இருக்கும். இந்த ஜீவசமாதியை சுத்தி நீங்க மாடியில போய் பார்த்தீங்கன்னா, இந்த கடலோட காட்சி ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை தவிர இந்த ஜீவசமாதிக்கு மேல ஒரு சின்ன விமானம் கூட அவங்க வந்து கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்தோட முகவரி, அட்ரஸ் நான் வந்து இப்ப குடுத்துருக்கேன். நீங்க பார்க்கலாம். அப்பர் நகர், எண்ணூர் எக்ஸ்பிரஸ் ரோட்ல இருக்கு. ஃபோன் நம்பரும் நான் குடுத்துருக்கேன். அதை தவிர இப்போ வந்து ஜனவரி மாசத்துல ஐயாவோட ஜீவ சமாதி நாள் வருது. அதாவது குரு பூஜை நாள். அதை விமர்சையா வந்து வருஷா வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதற்கான அழைப்பிதழை தான் வந்து நீங்க இப்ப பாக்குறீங்க. குரு பூஜை வருகிற ஜனவரி மாசம் 2026 18ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசி நீங்க என்ன உதவி செஞ்சாலும் டைரக்டா அவங்ககிட்டே பேசி அதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஜீவசமாதி வீடியோவோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல். நான் சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை போடுங்க. அதே போல உங்க ஏரியாவில் ஏதாவது ஜீவசமாதி கோயில்கள் இருந்ததுன்னா அதை பத்தி தகவலையும் நீங்க தெரிவிங்க. நான் அதை வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.